அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படி என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் விடியலிலே நாங்கள் நல்லதொரு பங்கை பெற்றுக்கொண்டு இந்த பகல் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருந்து உமக்கு உகந்த ஆண்டவரே, பிள்ளைகளாக வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களோடு இந்த காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவம் செய்துவிட்டோம். அந்த பாவத்திற்கு விதிவிலக்கு என்ன? அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது? அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்றால், எந்த ஒரு வழிமுறைகளும் இல்லை. அதற்காக எந்தவித ஒரு பொருத்தனைகளும் தேவைப்படுவதில்லை. வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். வேறு எந்த பிராயச்சித்தமும் நமக்கு தேவையில்லை. நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் அந்த பாவங்கள் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் உணர்த்தும் பொருட்டு அந்த உணர்த்துதலை ஏற்று நாம் அவைகளை உடனே விட்டுவிட்டு மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை பெற்று குணப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்கிற அனுபவத்தை எப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 1 யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 9-10வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் பிரியப்படுகிறார். அப்படி மீறிவிட்டால் நாம் நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெறவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் பாவம் செய்யவில்லை என்று எண்ணினால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லுகிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமாகில் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் செல்லும்போது நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற விடுதலைகளை அவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது,
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால், நாம் பாப சந்தோஷத்தில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிற தேவன், நம்மை பாபத்திலிருந்து நம்மை விட்டு விலகச் செய்யக்கூடிய குணங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவராகவும் இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவில் உடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி அவராக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் குணங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து, நாம் அவருக்குள் பாவம் செய்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு பாவத்தின் பிரதியுத்தரமாக நாம் தேவ சமூகத்தில் எப்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 51வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 51வது சங்கீதம் 2வது வசனம்: அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு காலத்திலும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நிலைமையை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். படித்து கொண்டிருக்கும்போது ஒரு கால வாழ்க்கை, வேதத்தில் வைத்திருக்கும்போது ஒரு கால வாழ்க்கை, இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கு சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என்று 51வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை அக்கிரமங்கள் இல்லாத பிள்ளைகளாக நம்மை உருவாக்க வேண்டும் என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும்போது அங்கு 44வது அதிகாரம் அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சப்தம் நம்மை எப்படி ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகங்களைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் பிரதிபலன், பாவத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு முற்றிலும் நீங்கப்பட்ட ஒரு அனுபவமுள்ள பிள்ளையாக நம்மை மாற்றுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43:25 இப்படி சொல்லுகிறது:
அவர் சொல்லுகிற வார்த்தை, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருக்கிறேன். நானே உன் பாவங்களை மீட்டு போடுகிறேன், உன் பாவங்களை இனி நினைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு இந்த தருணத்தில் நாம் தெய்வ சமூகத்தில் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கையிட்டு மறைக்காமல் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் கார்மேகங்களைப் போல அகற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். நானே உன் பாவங்களை மீட்டுக்கொண்டு உன்னை நற்குலத்தின் திராட்சை செடியாக உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கும் நாம் பாவம் செய்கிற அனுபவத்தோடு வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் பாவ சிந்தையோடு காணப்படுகிறதா என்பதை யோசித்து, அங்கு அப்போஸ்தலர் 3:20 வாசித்தது போல நாம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்களுடைய உள்ளத்தில் பாவங்கள் உங்களை குத்தி கொண்டு இருக்கிறதா? அறிக்கையிடாத பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறதா? ஐயோ, தேவ சமூகத்தில் நான் எப்படி அறிக்கையிடுவேன், அதை எல்லோரும் கேட்பார்களே என்று உங்களுடைய உள்ளம் துடிக்கிறதா? இல்லை, துடிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட மேலான எண்ணத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டாம். உங்கள் தேவன் உங்கள் அருகாமையில் நின்று உங்களை கூப்பிடுகிறார், உங்களை நேசிக்கிறார். என் மகனே, என்னிடத்தில் திரும்பி வா, உன்னை நான் மீட்டு கொண்டேன், என் காருண்யத்தால் உன்னை காத்து கொண்டேன், பாவ சங்கிலியில் இருந்து உன்னை நான் விடுதலையாக்கி விட்டேன், என்னிடத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் மீட்கும் பொருட்டு நாம் நம்மை தேவ சமூகத்தை விட்டு ஒழித்து கொள்ளாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுத்து அறிக்கை செய்வோம், மனம் திரும்புவோம். நம் மீட்பர் நம்முடைய பாவங்களையும் கார்மேகத்தைப் போல நம்மை விட்டு அகற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். நானே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை மீட்டு கொண்டேன், உங்களை திரும்பவும் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்கு ஒரு பெரிய இரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. எனவே அந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிற நீங்கள் இதை இனிமேல் சுமக்காமல் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய இளைப்பாறுதலிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய நிம்மதி இந்த காலை பொழுதில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த நிம்மதியை, எங்களுடைய இருதயத்தின் பாரத்தை என் தேவன் அகற்றிவிட்டு அதை லகுவாக்கினீர். அதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் சுமையோடு வந்திருக்கிற யாராகிலும் இருந்தால் அந்த சுமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தும். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. இனிமேலும் உன் துக்க நாட்கள் உன்னை விட்டு ஓடிப்போகும் என்று சொன்னீரே. ஏசாயா 60:20 அந்த பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளின் வார்த்தைகளை எங்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புது ஜென்ம முழுக்கினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே,
கர்த்தருடைய வார்த்தைகளின் சப்தத்தை கேட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளின் விடுதலைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மனம் திரும்பி குணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.